மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகின்றது. மாணவர்களின் கல்வியறிவை மேம்படுத்தும் நோக்கிலான மற்றொரு திட்டம் இன்று மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது. புத்தக குறைபாடு, கட்டடம் சீரின்மை உள்ளிட்ட குறைபாடுகளுடன் இயங்கி வந்த திருகோணமலை தம்பலகாமன் நூலகத்தின் குறைகள் இன்று நிவர்த்திக்கப்பட்டுள்ளன. மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்திற்குள் உள்வாங்கப்பட்ட தம்பலகாமம் பொது நூலகத்தின் புனரமைப்பு பணிகள் கடந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு நூலகம் இன்று இவ்வாறு காட்சியளிக்கின்றது. புனரமைக்கப்பட்ட நூலகத்தை பொது மக்களின் பாவனைக்கு கையளிக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் குழும பணிப்பாளர் நித்ரா வீரசிங்க இந்த திட்டத்திற்கு நிதியுதவி வழங்கிய வைத்தியர் கொனு பல்லேவல உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். நூல்கள் மற்றும் உபகரணங்கள் சிலவும் நூலகத்திற்கு இதன்போது கையளிக்கப்பட்டன. We believe that no matter what difficulties and hardships எவ்வளவு சிரமங்கள் ஏற்பட்டாலும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மக்கள் நன்மையடையும் வகையில் சேவையாற்றுவதே சிறந்த விடயமாகும். கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் நீண்ட காலமாக மக்களுடன் இணைந்து செயற்படுகின்றது. அதன் காரணமாகவே நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊழியர்கள் பல்வேறு செயற்பாடுகளுக்கு மத்தியில் இந்த பணியுடன் இணைந்துள்ளனர். have been completed through this 100-day Gammadha program. So glad to see the இங்கு கண்ணீர் வடித்த மக்களின் முகங்களில் புன்னகையை காணும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எனக்கு இன்று 86 வயது. 60 வருடங்கள் நான் வைத்தியராக சேவையாற்றியுள்ளேன். நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கிலேயே இதற்காக முன் வந்துள்ளேன். இவ்வாறான சமூக சேவையோடு அனைவரும் இணைய வேண்டும். ஒவ்வொருவரின் கல்வி தரத்திற்கு ஏற்ற அந்த சேவை மாற்றமடையலாம். எனவே இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். கிராம மக்களின் பங்கு பெற்றுதலுடன் மக்கள் சக்தி மக்கள் அணி உருவாக்கப்பட்டது. இன்றைய தினம் உங்களுக்கெல்லாம் ஒரு பொன்னான தருணம். எனக்கு வழங்கப்பட்ட பல செயற்திட்டங்களில் முதலாவது செயற்திட்டமான உங்களுடைய நூலகத்தினை புனரமைத்து இன்று தற்போது உங்களுடைய கைகளில் வழங்கி இருக்கின்றோம். ஆகவே உங்களை போன்றே நானும் இந்த தருணத்தில் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்தை பாராட்டி இதன்போது நினைவு சின்னம் ஒன்றும் வழங்கப்பட்டது. மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்துடன் இணைந்த மரநடுகை திட்டமும் இதன்போது முன்னெடுக்கப்பட்டது.